அண்ணாமலை வந்து டிஆர் பால் கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, அதனாலதான் அவரு வாபஸ் வாங்கினது. வழக்கு தொடுத்தது யாரு? டிஆர் பால். என்ன காரணம் சொல்லி தொடுத்தாரு? மேல வந்து அபாண்டமா பழி போட்டுட்டாங்க, அதனால 100 கோடி ரூபாய்க்கு மான வழக்குன்னு அவர் போட்டார். செந்தில் பாலாஜிக்கு 1000 நனைஞ்சு போச்சு, இவருக்கு வேற ஏதோ நனைஞ்சு போச்சு. சில பேர் வந்து இல்ல அவங்க டீல் பேசிட்டாங்க, அதனால வந்து போயிட்டாங்கிற மாதிரி எல்லாம் அண்ணாமலைக்கு மேல ஒரு அபாண்டமா ஒரு பழிய போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தமிழகத்துல அண்ணாமலை, இந்தியாவில மோடினா தமிழகத்துல அண்ணாமலை. அவருக்கு பாட்டு போயிட்டு இருப்பாரு. பல நாட்கள் எல்லாம் விவாதம் நடத்தினாங்க. அவரு இந்துத்துவாவுக்கு எதிராக போயிட்டாரு. அந்த நிகழ்ச்சிக்கு போனதாலே இந்துத்துவாவுக்கு எதிராக திருப்பி விட்டார் அண்ணாமலை. இப்படி எல்லாம் அள்ளி விழிச்சு விட்டாங்க. இந்துக்களுக்கு எதிராக போறது, கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக போறது, முஸ்லிம்களுக்கும் எதிராக போறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். பாஜக இந்துக்களுக்கான கட்சியை சார், நீங்க சொல்ல அண்ணாமலைக்கு வாங்க. அவரு கட்சி என்ன ஆரம்பிக்கல, நான் ஆரம்பிக்கவே இல்லை. அதான் பெரிய வேடிக்கை. ஆரம்பிக்க முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் வயிற்றால போகுதுங்க தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை IPS 2031 சட்டமன்ற தேர்தல் டார்கெட் பண்ணி போறாருங்கிறது என்னுடைய கருத்து. 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி பாட்டுக்கிட்ட எல்லாம் பாடிட்டு அப்புறம் 20 ரூபா வசூல் பண்றாங்க. நீங்க பாட்டுலுக்கு 10 ரூபாய் ஏன் அதிகமா வைக்கிறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டு, நீங்களும் அதே கேள்வி கேட்டுட்டு பழையபடி நாங்க 20 ரூபாய் வச்சு நாங்க அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும். இது வேற மாதிரியான ஒரு ஊழல். அரசாங்க கஜானாவுக்கு வருதா, ஆதவ அர்ஜுனாவுடைய கஜானாவுக்கு போயிட்டு இருக்காங்கிறத யாரு இப்படி கண்டுபிடிக்கிறது, யாரு அதை சொல்றது? இளைய பரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் இயக்குனரான சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரத நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இப்போ டிஆர் பாலு ஏன் சார் திடீர்னு வந்து சைதாப்பேட்ல கோர்ட்ல இருக்க அந்த டிஃபமேஷன் கேஸ் வித்ட்ரா பண்றாரு? என்ன பயம் அண்ணாமலை பார்த்து அவருக்கு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்க பயம். அப்புறம் என்ன பயம்? அதாவது அதுல வந்து அதுலயும் கொடுத்து அண்ணாமலை IPS அதுல அந்த அமெரிக்கால உட்காந்து அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அண்ணாமலை வந்து டிஆர் பால் கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, அதனாலதான் அவரு வாபஸ் வாங்கினது. எனக்கு என்ன, அப்பவே நான் இதுதான் கேள்வி கேட்டேன். வழக்கு தொடுத்தது யாரு? டிஆர் பால். என்ன காரணம் சொல்லி தொடுத்தாரு? உண்மைக்கு புறம்பான இதா சொல்லி என் மேல வந்து அபாண்டமா பழி போட்டுட்டாங்க, அதனால மான நஷ்ட ஈடு வழக்கு 10 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்குன்னு அவர் போட்டார். அது வந்து DMK ஃபைல்ஸ் 1, 2 எல்லாம் வெளியிட்டதை அடிப்படையா வச்சுதான் அந்த வழக்கை தொடர்ந்தாங்க. ஆனா அந்த வழக்குல ஒரு சட்டம், ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப என் மேல வழக்கு தொடர்ந்துட்டீங்க, நீங்க தான் தொடர்ந்துருக்கீங்க அப்படின்னா நானே உங்களை குறுக்கு விசாரணை பண்ணலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்குதான். அதை அவரு அண்ணாமலை பயன்படுத்தி அவரு கேள்வி கேட்டார். 31 தொழிற்சாலைகள் இவங்க வச்சிருக்காங்க, நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் பேரி பட்டியல சொல்லி இதெல்லாம் கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் எப்படி பட்டு வந்துச்சு, இதெல்லாம் எப்படி இவருக்கு எப்படி டேர்ன் ஓவர் ஆகுது, என்ன கதை நடக்குது எல்லாம் கேட்கும் போது டிஆர் பாலுக்கு செந்தில் பாலாஜிக்கு 1000 நனைஞ்சு போச்சு, இவருக்கு வேற ஏதோ நனைஞ்சு போச்சு. அதனால இவருக்கு வந்து எதுவுமே மறுபடியும் இவர் வந்து குறுக்கு விசாரணை பண்ண போறாரு. அதான் செய்தி எல்லாம் வந்துட்டு இருந்தது. அண்ணாமலை மறுபடியும் டிஆர் பால குறுக்கு விசாரணை பண்ண போறாருன்னு சொல்லும் போது, மறுபடியும் வரும்போது இன்னும் அது அசிங்கப்படும். இதுவரைக்கும் சாராய ஆலை நடத்திட்டு இருக்காரு டிஆர் பாலுங்கிறதே பல பேருக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ப அது அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்தின மூலமா நிறைய பேருக்கு ஓஹோ இந்த கம்பெனில இவங்களுக்கு தானா, இந்த சாராய ஆலை இவங்களுக்கு தானா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வர ஆரம்பிச்சுட்டு, இப்ப இன்னமும் ஒரு குறுக்கு விசாரணை போனா இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள நுழைஞ்சிருவாரு, இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள நுழைஞ்சிருவாரு திரு அண்ணாமலை. அப்படி போகும்போது அவருடைய நிலவரம் என்ன ஆகும்? கண்டிப்பா அவருக்கு பட்டையில திமுகவை சேர்த்து அது கொள்ளி வச்சிடும். அதனால பயந்து போய் அவரு வந்து வாபஸ் வாங்கினார். இதுல அண்ணாமலைக்கு என்ன பங்கு இருக்கு? வழக்கு தொடர்ந்தவரே வாபஸ் வாங்கினார். இதை பத்தி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு, வீடியோல எல்லாரும் பார்த்துட்டீங்க. அப்ப இதுல வந்து வழக்கு தொடர்ந்தவர் தான் வாபஸ் வாங்க முடியும். ஆனா அதை வந்து இந்த சில பேர் வந்து இல்ல அவங்க டீல் பேசிட்டாங்க, அதனால வந்து போயிட்டாங்கிற மாதிரி எல்லாம் அண்ணாமலைக்கு மேல ஒரு அபாண்டமா ஒரு பழிய போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது உண்மையா இருந்தா சரியா இருக்கும். இருட்டை கொண்டு ஓட்டை அடைச்சா இது எப்படி அடைக்க முடியும்? இந்த மாதிரி தான் அண்ணாமலைக்கு மேல ஏதாவது வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில சில பாஜகவில இருந்து சில பேர் அதை தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டே வராங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அண்ணாமலைக்கு மேல என்ன குற்றச்சாட்டை சொல்லி என்ன வன்மத்தை கக்கிட்டே வந்தாலும் சரி, அதை மீறி அவர் வந்து வளர்ந்து வந்துட்டே இருந்தார். மோடியும் அப்படித்தான். மோடிக்கு மேல நிறைய வன்மத்தை கக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அவர் பிரதமர் நாற்காலில வந்து உட்கார்ந்துட்டார். குஜராத்ல ஒரு செவனேனி முதலமைச்சரா இருந்துட்டு இருந்தாரு. அவருக்கு மேல வன்மத்தை அள்ளி வெறிச்சிட்டே வந்தாங்க. அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தனியாவே ஒரு இதெல்லாம் வந்து கோல்த்ரா ரயில் எரிப்பு சம்பந்தப்பட்ட வழக்குன்னு சொல்லி லல்லு பிரசாத்தெல்லாம் போட்டு, இப்ப லல்லுவே காணல, சோனியாவும் காணல, அன்னைக்கு பி சிதம்பரத்தையும் காணல. இந்த கோஷ்டிகள் தான் இருந்து எல்லாமே உருவாக்குறாங்க. அன்னைக்கு உருவாக்கி மோடிக்கு எதிராக அவ்வளவு இதை கட்டமைச்சாங்க. மோடி அப்படி நெருப்புல வளர்ந்த ஒரு சிங்கமா ஜொலிக்கிறாரு இப்போ. அதே மாதிரிதான் அண்ணாமலை. தமிழகத்துல அண்ணாமலை, இந்தியாவில மோடினா தமிழகத்துல அண்ணாமலை. அவருக்கு பாட்டு போயிட்டு இருப்பாரு. அதாவது
பென்டாங்கிற அந்த தமிழ் அமைப்புல வந்து நிகழ்ச்சியில அதுக்கு முன்னாடி பிரதமருக்கே கலந்துருக்காரு. பிரதமருக்கே அந்த நிர்வாகிகள்லாம் கலந்து பொன்னாடை எல்லாம் போர்த்திருக்காங்க. பாரதி சீனிவாசன் கலந்துருக்காங்க அந்த தமிழ் அமைப்புல. அண்ணாமலை கலந்தா மட்டும் அது நியூஸா வருதுன்னா அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு அவருடைய உயரம் அதிகம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அண்ணாமலை கலந்துக்க கூடியது தமிழகம் முழுக்க இல்ல. பல நாட்கள் எல்லாம் விவாதம் நடத்தினாங்க. அவர் இந்துத்துவாவுக்கு எதிராக போயிட்டாரு. அந்த நிகழ்ச்சிக்கு போனதாலே இந்துத்துவாவுக்கு எதிராக திருப்பி விட்டார் அண்ணாமலை. இப்படி எல்லாம் அள்ளி விழிச்சு விட்டாங்க. அதுவும் தினமலர் மாதிரி பத்திரிகையில எல்லாம் போட்டு எழுதிட்டாங்க. அவங்க என்ன அடிப்படையில எழுதினாங்கன்னு நமக்கு தெரியல, புரியல எனக்கு. அது வந்து ஏன் அப்படி அவங்க எழுதினாங்க? ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுனால அவர் இந்துத்துவாவுக்கு எதிரானவர்னு எப்படி சொல்ல முடியாது? அவர் கண்டிப்பா ஒரு காலத்துல இந்துத்துவாவுக்கு எதிராக போறது இல்ல, இந்துக்களுக்கு எதிராக போறது இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக போறது இல்லை, முஸ்லிம்களுக்கும் எதிராக போறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். பாஜக இந்துக்களுக்கான கட்சியா சார்? நீங்க சொல்லுங்க. கிடையாது. பாஜக எல்லோருக்குமான கட்சி. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லோருக்குமான கட்சி. பாஜக இந்துக்களுக்கான கட்சியா இருந்தா அங்க வேலூர் இப்ராஹிமுக்கு வேலையே இல்லாம போயிடும், ஜெய்சி அக்காவுக்கு வேலையே இல்லாம போயிடும். அவங்களை சேர்க்கவே மாட்டாங்களே. இந்துக்களுக்கான கட்சிங்க, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க ஆனா இந்து மதத்துக்கு மாறிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அப்படித்தானே அது? அப்படி இல்ல. பாஜக இந்துக்களுக்கான எல்லோருக்குமான கட்சி. ஆனா அது கிறிஸ்தவங்களுக்கு எதிரான கட்சி, முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி கட்டமைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் மசூதிலையும் சர்ச்சிலையும் சொல்லி 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 மோடியை வந்து வில்லனாக கட்டமைச்சு வச்சிருக்காங்க தமிழகத்துல. இதுதானே உண்மை. அப்ப பாஜகவே ஒரு மதசார்பற்ற கட்சி. இன்னும் ஒருபடி மேல போனா, அதாவது உண்மையான மதசார்பற்ற கட்சி பாஜக தான். எல்லோருக்கும் தப்பு யாரு செய்தாலும் தப்பு தான், சரின்னா சரிதான் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுல தான் தேசிய அளவுல பாஜக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் அதுதான் நிலவரம் தான். அதனாலதான் பாஜகவுல தனியா சிறுபான்மையினர் அணி வச்சு அந்த அணியில நிர்வாகிகளா நியமனம் பண்ணி எல்லாருமே கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாரும் உள்ளடக்கி இருக்கணும்னு சொல்லிதான் அதை முயற்சி பண்ணி கொண்டு வராங்க. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டுல இந்த கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த கும்பல், திமுக, திக, கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து நல்ல மூளை செலவு பண்ணி மோடியை வில்லனா கட்டமைச்சு, அதே மாதிரி பாஜகவையும் தமிழனுக்கே எதிரான கட்சிங்கிற மாதிரி கட்டமைச்சுட்டாங்க. இப்ப நீங்க அண்ணாமலைக்கு வாங்க. அவரு கட்சி என்ன ஆரம்பிக்கல, நான் ஆரம்பிக்கவே இல்லை. அதான் பெரிய வேடிக்கை. ஆரம்பிக்க முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் வயிற்றால போகுதுன்னு தெரியல. ஆரம்பிக்கவே இல்லை. அந்த கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்துல அவர் வந்து தமிழன், அவர் என்ன சொல்றாரு, தமிழனா நீங்க இருந்துன்னு சொல்றாரு. அதுல கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் அப்படிலாம் பாகுபாடு வேண்டாம், நம்ம தமிழனா நீங்க வந்து ஒரு கோட்டு ஒரு குடைக்கு கீழே நம்ம இயங்கணும். இந்தியாவை தமிழ்நாடு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியா மட்டுமில்ல, உலக அளவுல தமிழர்கள் பிரகாசிக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்க போகுது? அது நியாயமான ஒரு விஷயம் தானே. எல்லோருக்குமான ஆட்சி அவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம இப்ப என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி தான் நடக்குது. அதனால பிஜேபி தான் வந்தா அது நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம். பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை மூலமா பிஜேபி தமிழகத்துல ஆட்சியில உட்காருன்னு நம்ம நம்பணும். இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கணும்னு எதிர்பார்த்தோம். அண்ணாமலையை பயன்படுத்தாம விட்டாச்சு. சரி, இரும புதுசா அவர் ஒரு களம் காட்டுறாரு, ஒரு கட்சி கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதன் மூலமாகவாவது தமிழகத்துல ஒரு எல்லோருக்குமான ஒரு நியாயமான ஒரு ஆட்சி நடக்கட்டும், ஒரு நல்ல ஆட்சி நடக்கட்டும், போதை பொருள் இல்லாத ஆட்சி, மதுவே இல்லாத ஆட்சி அமையட்டும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் முடிஞ்சா அவர் பண்ணிட்டு போற. இன்னொரு சின்ன லாஸ்ட் சொல்றேன், பிஜேபி காரங்க வருத்தப்படுறது எதுவுமே கிடையாது சார். பிஜேபியில உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் கூட சில நேரம் கொத்து அடிக்கிறாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. மொத்தமே வாங்கினது 2.7%, 2.97% ஓட்டு தான் பிஜேபி. அதுவும் அதிமுக கூட்டணியில இருந்து வாங்கின ஓட்டு 2026 சட்டசபை தேர்தல்ல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த ஓட்டை வந்து அண்ணாமலை வாங்கிட்டு போய் எந்த காலத்துல ஆட்சி அமைப்பார்? 3% ஓட்டை அவர் வாங்கினா எந்த காலத்துல அவரு ஆட்சி அமைப்பாரு? ஆட்சி அமைக்க முடியாது. சீமானாவது 4% ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. அவரு எப்ப ஆட்சி அமைக்க போறாரு? அமைக்கவே முடியாது. அப்ப 35% ஓட்டு வாங்கினாதான் நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்ப 35% மேல, அப்ப 35% மேல ஓட்டு வாங்கக்கூடிய பாதையை தேர்வு செய்து அந்த பயணப்பட்டு அதுல எந்தெந்த செக்டார்ல இருந்து ஓட்டெல்லாம் நம்ம இளைஞர்களா, பெரியவர்களா, பெண்களா, ஆண்களா எப்படி உள்ள கொண்டு வரணும்னு அண்ணாமலை யோசிப்பாரா? இல்ல பிஜேபிக்குள்ள ஓட்டெல்லாம் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாரா? அவர் அப்படி ஏதாவது செய்திருக்காரா? அவரு புது கட்சியை ஆரம்பிச்சு போனன்னு நினைக்காரு. அவரு பாட்டு தனி பயணம் போடுறாரு. போட்டுமே. ஏன் நீங்க பிஜேபியை வளர்க்கறதுக்குள்ள வழியை பார்க்கலாம்ல? என்ன சார் வளர்க்குறாங்க? களையே என்ன புடுங்கிற, களையை வச்சுக்கிட்டு அதுக்கு யூரியாவை போடுறேன், இல்ல பொட்டாசு போடுறேன்னு சொல்லிட்டு உரத்தை போட்டுட்டே இருந்தீங்கன்னா களை தானே சார் வளரும். பிஜேபி தமிழ்நாட்டுல முதல்ல களையை புடுங்கணும் சார். புடுங்கிட்டு பயிரை வளர வைக்கணும். அப்பதானே பயிர் வளரும், செழிச்சு வளர நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்க களையே தான் பயிரா வளர்த்துட்டு இருக்கீங்க. பிறகு வளர்த்து வச்சுக்கிட்டு ஐயோன்னு அண்ணாமலை திட்டல என்ன அர்த்தம் இருக்கு? கட்சியை பலப்படுத்தணும், கட்சியை மறுசீராய்வு பண்ணணும். இவங்க பண்ணி அந்த எது காரணங்கிறது உண்மையான காரணம்.
தோத்தவங்களே இல்லைன்னா அதுக்கு காரணகர்த்தாவா இருந்தவங்களையே யோசிக்க வச்சு அவங்களே ஆலோசனை கூட்டமா நடத்தி அவங்களே அதுக்கு பரிகாரமா நான் செய்ய போறேன்னு சொல்லி காரணமும் அதுதான் நீ கண்டுபிடிச்சு நிவாரணம் தேடினாங்கன்னா கிடைக்கவே கிடைக்கும். சரி சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து திடீர்னு அண்ணாமலை அவர்கள் வந்து வி த லீடர்ஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ என்ன ரீசன், என்ன மாதிரி சார் முன்னெடுக்கலான்னு அண்ணாமலை அவர்கள் திங்கிங்ல இருக்காரு? என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் 2031 சட்டமன்ற தேர்தல் டார்கெட் பண்ணி போறாருங்கிறது என்னுடைய கருத்து. அதை நோக்கி தான் அவர் போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை பலப்படுத்தி அதன் மூலமாக உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதிகள் எல்லாம் நிறுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து வளர்த்து 5 வருஷம் இருக்கு டைம். அதுக்கு எல்லாம் இன்னும் 1 வருஷம் தாண்டிட்டுன்னா இந்த ஜோசப் விஜய் அரசாங்கத்துக்கு நிறைய நெருக்கடிகள் வரும். கண்டிப்பாக நிறைய அங்கே பண்ணிட மாட்டாங்க. இவங்க வந்து ஏதோ ஓப்பனிங்ல வந்து நான் கூட சொல்லியிருந்தேன், கிராம லெவல்ல அந்த கிராம அதிகாரிகள் லெவல்ல கீழ்மட்டத்துல வந்து கொஞ்சம் இந்த லஞ்சம்னா ஓரளவு கொஞ்சம் கட்டுப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுதுலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனா யதார்த்தத்துல அப்படி இல்லை. சில இடங்கள்ல அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பல இடங்கள்ல இன்னமும் அந்த காசு வாங்கி பண்ணக்கூடிய பேட்டர்ல தான் ஓடுது வண்டி. அப்ப இந்த இடத்துல அதாவது ஓப்பனிங்ல தொடக்கத்துல 1 மாசத்துக்குள்ளாலேயே இவங்களுக்கு குறைந்தபட்சம் கொஞ்சம் பயம் இருக்கும் அதிகாரிகளுக்கு எல்லாம். அந்த பயத்தை தாண்டியும் காசு வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல நார்மலுக்கு வந்துருவாங்க. இயல்பான திராவிடியா மாடல் ஆட்சி 2.0ங்கிற மாதிரி வந்துரும். அது வராம தடுக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். அப்படியே ஒரு லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சு சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணிட்டாரு அப்படின்னா இவருக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து இவர் கொடுத்த அறிக்கைகள், தேர்தல் அறிக்கையில இவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும். அது ஓப்பனிங்லேயே வந்து 2500 ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டு மகளிருக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அங்கே ஒரு சிக்கல் உருவாகி போச்சு. பஸ் தமிழ்நாடு முழுக்க இவர் வந்து பெண்களுக்கு இலவச பஸ்ங்கிறது சென்னைக்கு எல்லாம் இலவசத்திலே வருவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் எப்படி இயங்கும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏற்கனவே ரிட்டையர்டான அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள், அதாவது பஸ் டிரைவர், கண்டக்டர், அப்புறம் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அப்புறம் ஊழியர்கள், இவங்கள் எல்லாம் வந்து பென்ஷன், அதாவது அவங்க அந்த பண பலன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ரிட்டையர்டான ஓய்வு பலன் கொடுப்பாங்கல்ல. ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே மொத்தத்துல இவங்களுக்கு இவ்வளவு ரூபாய் செட்டில்மெண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க பாருங்க. அதே பல ஆண்டுகளா கொடுக்காம வச்சிருக்காங்க. அதுவே அவங்களுக்கே 10 வருஷம் 15 வருஷம் காத்து இருக்காங்க. அதுல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. எங்க சொந்தக்காரரே ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம அத்தான் ஒருத்தரே வந்து கண்டக்டரா இருந்து அவர் இறந்தே போயிட்டாரு. இதுதான் வந்து நிலவரத்துல இருக்கு. அதனால இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பணபலனை கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்குள்ள அரியேஷன் இன்னொன்று இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கறதே முடியாம இருக்கும்போது இலவச பஸ்ன்னு சொல்லி நாங்க தமிழ்நாடு முழுக்க விடுறோங்கிறதுல எந்த அளவுக்கு போய் நிக்க போன்னு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி பாட்டுக்கிட்ட எல்லாம் பாடிட்டு அப்புறம் 20 ரூபா வசூல் பண்றாங்க. அப்புறம் நாங்க அதை கஜானாவை கொண்டு வரேன்னு ஒரு காரணத்தை ஜோசப் விஜய் முதலமைச்சரே சொல்றாரு. இது ஒரு வகையில ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் நீ அதை வச்சேன்னு கேள்வி. நீங்க பாட்டுலுக்கு 10 ரூபாய் ஏன் அதிகமா வைக்கிறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டு நீங்களும் அதே கேள்வி கேட்டுட்டு பழையபடி நாங்க 20 ரூபாய் வச்சு நாங்க அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும். இது வேற மாதிரியான ஒரு ஊழல் மாதிரி, விஞ்ஞான ரீதியா எங்கேயோ ஏதோ பண்ற மாதிரி இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு இருக்கு. ஒவ்வொரு மதுபான ஆலையும் அதிகபட்சமாக 40% வரையில கமிஷன் தான் கொடுத்தாங்க. அது திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, அந்த மதுபான ஆலை நடத்தக்கூடிய அத்தனை பேருமே அரசாங்கத்துக்கு, அதாவது அது அண்டர் கிரவுண்ட்ல பின்பக்கமா அது துறை சார்ந்த, அது எங்க போய் சேரணுமோ அந்த கமிஷனை கொடுத்துட்டு தான் வந்தாங்க. இதுதான் வரலாறு. இப்ப எப்படி கொடுக்காம இருப்பாங்க? அந்த பணத்தை எப்படி இவர் வந்து அரசாங்க கஜானாவுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காரு? அது கஜானாவுக்கு வருதா, ஆதவ் அர்ஜுனாவுடைய கஜானாவுக்கு போகுதா, அரசாங்க கஜானாவுக்கு வருதா, ஆதவ் அர்ஜுனாவுடைய கஜானாவுக்கு போயிட்டு இருக்காங்கிறத யாரு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு அதை சொல்றது? இருக்கிறது எல்லா பெரும்பாலான ஆட்கள் பூப்பொறி பானையில கையை போட்ட ஆட்கள். எப்படி நக்கமா இருப்பாங்க? ஊழலே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஊழல் பண்ணாம இருக்கணும்னு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஆனா நான் இதெல்லாம் சொல்றேன். இந்த மதுவை ஒழிப்புங்கிறது மட்டும் வந்த உடனே 717 மதுபான டாஸ்மாக் கடைகளை வந்து நாங்க மூடுறோம்னு சொன்னாங்க. அதை மக்கள்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? அதாவது இவர் மதுவை ஒழிக்க வந்த வெறும் பிதாமகன் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சாங்க. உண்மை அதுவா இல்ல. இது பள்ளிக்கூடத்து பக்கத்துல, இது வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல, பஸ் ஸ்டெப் பக்கத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் மாத்திரன்னு சொல்லி வேற இடத்துல இருக்கும். இப்ப நீங்க ஆர்டிஐ போட்டு பாத்தீங்கன்னா பழையபடியும் அதே எண்ணிக்கைக்கு வந்திருக்கும். ஏன்னா இங்க நோக்கம் வந்து அறிவிக்கலையே, மது ஒழிப்பு தான் எங்களுடைய இது, அதனால நாங்க வந்து மது ஒழிக்க போறோம், தமிழகத்துல வந்து மது இல்லாத மாநிலமா மாற்ற போறோம், அதனுடைய முதல் படியாக நாங்க இவ்வளவு மதுபான கடைகளை மூடி இருக்கோம்னு சொன்னீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்ட். அவங்க அப்படி சொல்லவே இல்லையே. இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க மாத்தி வைக்க போறோம், அவ்வளவுதானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து இவங்க மது ஒழிப்பாங்க? அப்ப மது ஒழிப்புல இவங்களுக்கு ஐடியாவே கிடையாது, மது ஒழிக்க போறது இல்ல. அதை அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லல. அதையும் நம்ம பார்க்கணும். அவங்க அப்ப தெளிவா தான் இருக்காங்க.
மதுவை ஒழிக்கணும்னா ஜோசப் விஜய்கிட்ட இருந்தே ஒழிக்கணும், அப்புறம் திரிஷாட்ட இருந்து ஒழிக்கணும், அப்புறம் அமைச்சர்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒழிக்கணும். அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஒழிச்சா தானே நீங்க மற்ற எம்எல்ஏக்கள்கிட்ட இருந்தெல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிச்சு தானே கொண்டு வந்தா தானே மது ஒழிப்பு சரியா இருக்கும். அதனால அதுவே வந்து ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லுவேன். இது மாதிரி இவங்களுக்கு நிறைய கெட்ட பெயர்கள் இன்னும் ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல பெரிய அளவுலயே கெட்ட பெயர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரும் காத்து இருக்காங்க, எப்படா வந்து கட்டிங் போடலாம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு. என்ன அங்கங்க வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லைன்னு தெரியல. அடுத்தடுத்த மாதங்கள்ல கண்டிப்பா இது நடக்கும். இதெல்லாம் வரும்போது மக்களுக்கு இது ஒரு சரியில்லைங்கிற ஒரு எண்ணம் வரும். வரும்போது அண்ணாமலை தான் வந்து ஆகணும், தமிழகத்தை பண்ணணும்னா கடைசி லாஸ்ட் கோப்பா தமிழ்நாடு, தமிழன் இல்ல தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா அது அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க நகர்த்திடுவாங்க, இவங்களே கொண்டு போயிடுவாங்க. அண்ணாமலை உள்ளால வராத அளவுக்கு இவங்க வந்து ஒரு சூப்பர் ஆட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலை வந்தாலும் கூட அப்பவும் கூட அண்ணாமலையுடைய தேவை தமிழகத்துக்கு தேவைதான். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆளதான் இருப்பாரு. விஜய் விச அண்ணாமலைன்னு இப்பவே அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கல ஆனாலும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு வேலை நிக்கலாம்னு நினைக்கிறேன், நிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெருந்துறையில அதிகமா அண்ணாமலையே கூட நிக்கலாம். மற்ற இடங்கள்லயும் அது வந்து கட்சியை ஆரம்பிக்காமயே வேட்பாளர்களை நிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகுதான் கட்சி ஆரம்பிக்க சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன். சில நகர்வுகளை வச்சு சொல்றேன். அப்படி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா கட்சி ஆரம்பிக்காமலே அங்கே அதாவது இந்த வீத லீடர்ஸ்ங்கிற அமைப்பு மூலமாகவே எலெக்ஷன்ல அங்கங்க போட்டியிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல இவ்வளவு பிரதிநிதிகள் வெற்றி பெற்றாங்கிற ஒரு கணக்கு வரும். அதுவே உள்ளாட்சி தேர்தலையும் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா எது எப்படி இருக்கோ என்ன பொறுத்தவரையும் தெளிவா நான் ஒரு விஷயத்த நம்புறேன். 2029 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கண்டிப்பாக போட்டியிட மாட்டார். அது கட்சி அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாலும் அந்த தேர்தலில் அவங்க வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புறேன். 2031 தான் அவருடைய இலக்கா இருக்கு. அவருடைய பேச்சுகள் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது 2031 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு பெரிய அளவுல இருக்கும். அப்படின்னா ஒரு 2028க்கு மேலதான் பெரிய அளவில் அது அந்த முயற்சிகள் பெரிய கட்சி ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கட்சி ஒருவேளை ஆரம்பிக்கலாம், அது நம்ம கையில இல்ல, இது உறுதியாக இந்த தகவல் வெளியே வரல. கட்சி ஆரம்பிக்கலாம், ஆரம்பிச்சு அதன் மூலமாக உள்ளாட்சி தேர்தலை கூட சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் மாறலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அமைப்பு ரீதியாகவே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். லீடர்ஸ்ங்கிற அமைப்பு மூலமாகவே உள்ளாட்சி தேர்தல்ல பல இடங்கள்ல வேட்பாளர்களை நிறுத்தி அவங்களை வெற்றி பெற வச்சு அந்த மாதிரி நடக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நகர்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அவர் தெளிவான ஒரு முடிவோட போறாருங்கிறது உண்மை. அவர் வந்து எல்லா இதையும் தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறார். அவர் ஒரு ஐபிஎஸ் மூலம் இல்ல, அது அப்படித்தான் யோசிக்கும். அல்ல அவருடைய வரவு வந்து கண்டிப்பா திமுகவுக்கு பெரிய பின்னடைவா இருக்கும். அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் சீக்கிரமா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அந்த அதிமுக இருந்து தவேகாவுக்கு தொண்டர்களே இப்பவும் போகல. தொண்டர்கள் தலைவர்கள் தான் பதவிக்காக ஓடுறவங்க. நம்ம மேல நிறைய வழக்கு இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போகக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. பார்ப்போம் அண்ணாமலையுடைய தேவை எப்படி, அவர் எப்படி உணர போறாரு, எப்படி அதை எடுத்துக்க போறாரு, கட்சி எப்ப ஆரம்பிக்க போறாருங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா சரியா இருக்கும்.